முழுசாக ரெண்டுட்டு ஆட்களுக்கு ஒன்றும் செய்தம் இல்லை. 4 பேர் இதை வச்ச ஆட்கள் யாருன்னு தெரியுமென்று நினைக்கிறேன். கடற்கரைக்கு பக்கத்தில் அந்த நிலமட்டத்துக்கு மேலே தான் தண்ணி நிற்குது. அதான் இங்கே அதிசயம். தண்ணீர் பார்க்க நல்லா இருக்கு. வாய்க்கால் அழகான ஒரு கடற்கரை. தாமரை அம்மா எவ்வளோம்மா எவ்வளவு? சோலார் லைட் எல்லாம் போட்டு நல்லா இருக்கு. நிறைய அன்பு தமிழஞ்சங்களுக்கும் என்னை ஆதரிக்கும் நேர்களுக்கும் வணக்கம். நான் சக்தி, இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட். நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால், முதலே சொல்லியிருக்கோம், பட்டாப்பிள்ளை கண்ணம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். அதை தரிசனம் பெற்றுட்டு இப்போ அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து போகிறத ஒரு வீடியோ எடுக்கணும்னு யோசித்தேன். நான் அதற்கு விட முக்கியமாக இங்கே முல்லைத்தீவில் தண்ணீர் ஊற்று என்று சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த கரெக்டாக நான் வீடியோவாக ஒரு நாள் எடுத்து போடணும்னு யோசிச்சு கொண்டு வந்தனால் அதுக்கான சந்தர்ப்பம் இன்றைய கிடச்சிருக்கு. அதைத்தான் வீடியோவாக எடுத்திருக்கிறேன். என்னென்று தண்ணீர் ஊற்றுண்டா என்னென்று கேட்பீங்க. அது எப்படி விளக்கம் சொல்கிறது, இது ஒரு அதிசயம்ன்றே சொல்லலாம். அது எப்படின்னு சொன்னால், முல்லைத்தீவில் தண்ணீர்ன்றது ஒரு 50 அடிக்கு கீழே தான் கிணறுல எடுப்பாங்க. 50 அடிக்கு கீழே சரியான ஆழ்வத்தில் தான் தண்ணி கிடைக்கும். ஆனால் இந்த முல்லைத்தீவில் தண்ணீர் ஊற்றுன்ற சொல்கிற இடத்துல நான் வீடியோவில் காட்டுறேன், நில மட்டத்துக்கு மேலே கட்டின கட்டுக்கு கூட தண்ணி இருக்கு. நான் காட்டுறேன். அதை பாருங்கள், இந்த கட்டுக்கு மேலே கட்டு இங்கே இருக்குது, கட்டுக்கு மேலே தண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. கேணி இருக்குது, வாங்க கேணியை பார்ப்போம். கேணியை பாருங்க, வயல் நில மட்டத்தோடையே அந்த தண்ணி இருக்குது. அது இதுதான் அதிசயம். தண்ணீர் ஊற்றுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு தீர்த்தக்கரை, புனிதமான தீர்த்தம்னு சொல்லுவீங்க. இதை என்ன பிரச்சனைன்னா, சுமார் இப்போ இதிலேருந்து நீங்கள் ஒரு கிலோமீட்டர் இல்லை, ஒரு 500 மீட்டர் தள்ளி போய் பார்த்தா கூட கிணறு 50 அடிக்கு கீழே தான் தண்ணீர் இருக்கும். ஆனால் இங்கே தண்ணீர் நில மட்டத்துக்கு மேலேயே நிற்கிது. இந்த கிணத்தை பாருங்கள், கிணத்தை பார்க்க தெரியும். நாங்கள் நிற்கிற நில மட்டத்துக்கு மேலே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி இந்த நான் நிற்கிற இந்த காலுக்கு மேலே நிற்கிது. அந்த நில மட்டத்துக்கு மேலே தான் தண்ணி நிற்கிது. அதான் இங்கே அதிசயம். தண்ணீர் ஊற்று பிள்ளையார் கோயில் சொல்லலாம். அப்படியே தண்ணீர் விட்டு பார்த்து முடிஞ்சு அப்படியே முல்லைத்தீவு கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். இது ஒரு பெரிய கடற்கரை, ஒரு பீச் மாதிரி தெரியும். வந்திருக்கிறோம். பார்க்க நல்லா இருக்குது. நல்ல அங்கே மீன் பிடிக்கிற துறைமுகம் போல் இருக்குது. அப்படியே அதுக்கு முன்னுக்கு ஒரு பூங்காம் இருக்குது. சாரி, விளையாட்டு திட. வரவே கருவாட்டு வாசம் வீசுது பாருங்க. கருவாடுகளை கருவாட்டு கடை கடற்கரைக்கு பக்கத்தில். நெத்தலி என்னக்கா இது? சாண 1100. இதுல என்ன கருவாடா? இது என்ன பாம்பு மாதிரி கருவாடு? இது என்ன கருவாடு? சாவாழை. சாவாழை. ஒவ்வொரு மீன்லையும் எல்லா மீனும் ஒவ்வொரு வகையா கருவாடு போட்டு இருக்குதா? சூடை மட்டும்தான் என்ன தெரியும். இதுக்கு விலை என்ன வேறு? யாழ்ப்பாணமா இங்கேயோ விலை வேயானி குறைவு. அப்போ யாழ்ப்பாணத்தை விட இங்கே மலிவு. ஆனால் கருவாட்டு கண்டு வார அளவுக்கு மலிவு இல்லையாண்ணா? அப்படின்னா லோட் கணக்கில் எடுக்கிறேன்னா வந்துடுங்க. முல்லைத்தீவு கடற்கரை பக்கத்தில் தான் கடை.
முல்லைத்தீவால் வெளியேறி கொண்டிருக்கிறோம். இந்த பாலம் ஒரு முக்கியமான பாலம். தெரிஞ்ச மீன் பிடிச்சு கொண்டிருக்கிற பாருங்க. ஒரு அழகான இடம். இந்த பாலம் என்ன பாலம் என்று தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா கூடுதலாக எல்லாரும் தெரிஞ்சிருக்கு இந்த பாலத்தில் பெரிய பெரிய இதெல்லாம் நடந்தது. நீர்க்காக வாய்க்கால், இது முள்ளி வாய்க்கால். அழகான ஒரு குளக்கரை, தாமரை தண்ணின்னு வந்தாலே குளங்கள்லாம் இங்கே நிறைய குளங்கள்லாம் இருக்குது. தேக்க மரங்களை பாருங்க எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லி இதை வச்ச ஆட்கள் யாருன்னு தெரியுமென்று நினைக்கிறேன். நம்மளுக்கு எப்படி வளர்த்து எப்படி உருவாக்கி விட்டுட்டு போயிருக்கணும். இப்போ பலன் அனுபவிக்கிறவர்கள் யாரோ ஒரு பெரிய காட்டை உருவாக்கி விட்ட மாதிரி கிடக்கு. சிங்கள நாடுகளுக்கு சிங்கள ஏரியாவுக்கு போன மாதிரி கிடக்கு. இந்த தேக்க மரங்களை பார்க்குது. அங்கே தான் இவ்வளோ பெரிய பெரிய காடுகள் அப்படி மரங்கள் உருவாக்கி இருப்போம். அதை பார்த்த மாதிரி இருக்குது. இவ்வளோ வளர்ந்துருக்கின்ற காரணம் உருவாக்கியவர்களை நினைவில் கொள்ளுங்கள். அப்படியே பூனேரியாவில் வந்துருந்தோம். வந்த வழியில் ஒரு பஸ் உண்டு அப்படியே பிறந்திருக்கு பாருங்க. முழுசா பிறந்துட்டு முழுசாக பிறந்துட்டு ஆட்களுக்கு ஒன்றும் சேதம் இல்லை. 4 பேர் காயமாக ஆஸ்பத்திரியில் இருக்கணும். மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி தகவல். பட்டாப்பள்ளி கண்ணையம்மனுக்கு போய் வந்த வாகனம் தான் அதே பிறண்டு இருக்கு. இருக்கிறார் ஒரு ஆள். அம்மா விற்கிறார். அம்மா எவ்வளோ அம்மா எவ்வளவு? 200. ஒரு சொப்பின் 200 ரூபாயா? 2 பழம் மொழியாச்சு. 2 பேக்கி மொழியாச்சு. 200 400 ரூபா. பாப்பா நீ அங்காலே வேண்டோணும். ஓ ஓகே. லைட் எல்லாம் போட்டு நல்லா இருக்கு. நிறைய பாலங்கள் பார்க்க நல்லா இருக்கிறது. இந்த பாலத்தில் சங்குட்டி பாலத்தில் பல திரைப்படங்கள் படமாக்கப்பட்டிருக்குது, காட்சியாக்கப்பட்டிருக்கிறது. தென்னிந்தியா திரைப்படங்கள் எல்லாம் இங்கே வந்து எடுத்திருக்கிறான். அது ஒரு புகழ் பெற்ற இடம் தான் அந்த சங்குட்டி பாலம். பரவாயில்ல, பொட்டில்களெல்லாம் நல்லபடியாக போட்டு வைக்கணும். மக்கள் வந்து இழைப்பு ஆடுறதுக்கு கடைகள் எல்லாம் இருக்குது. சரி, பாலத்தில் இருக்கிறோம்.
காத்தாடிகளுக்கு என்ன நடந்தது? காத்தாடிகள்லாம் சுத்தமாக அப்படியே இருக்கு. சுவிட்சு போடலை போல எனக்கு சுத்தமாக